சம்பவிக்கும் முன்னே, ஹல்லேலூயா, இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது. யோபுக்கு ஜீவனை தொற்றாதேன்னு கர்த்தர் சாத்தான்கிட்ட சொல்ல காரணம் என்ன? அவனுக்குள்ள வேர்ட் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் யோபு சொல்லுகிறார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் உம்முடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன். அவன் உயிரில் கை வச்சிடாத, ஏன்? உள்ள வேர்டு இருக்கு, வார்த்தை இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. இதற்காக உங்களை அழைத்து கொண்டு வந்து உட்கார வைத்து தேவன் விளம்பிக் கொண்டிருக்கிறார், விளம்பிக் கொண்டிருக்கிறார், விளம்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை உட்கொள்ளுகிறீர்கள் என்று தெரியாது, எத்தனை பேர் அதை தங்களுக்கென்று எடுத்துக் கொள்ளுகிறீர்கள் என்றெல்லாம் தெரியாது. ஆவியானவர் ஒவ்வொரு வார்த்தை தரும்போது என் ஆவியிலே அவ்வளவு ஃபீல் பண்ண முடியும் கர்த்தர் சபையை எவ்வளவு நேசிக்கிறார் என்று. ஆமீன். பல நேரத்தில் நான் எடுத்த பல செய்திகளை கர்த்தர் வேண்டாம் இப்ப பேசாத, நான் சொல்றத பேசு என்று கர்த்தர் வெளிச்சத்தை காண்பித்து தருவார். இதை பேசு, இதை பேசு. சில நேரத்தில் கர்த்தர் எல்லாருக்காகவும் பேசுவார், ஆனா ஒரு நபருக்காக கூட சில நேரத்தில் பேசி இருக்கிறார். ஆமீன். இதை உட்கொள்ளுகிறவர்கள், இதை கேட்கிறவர்கள், இதை வாசிக்கிறவர்கள், இதை தியானிக்கிறவர்கள், இதை தங்களுக்கென்று பற்றி கொள்ளுகிறவர்கள் வாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் எங்க டியூட்டியை நாங்க செஞ்சுட்டு போயிருவோம். கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் கவனிப்பார். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் இன்னும் சம்பவிக்க வேண்டி இருக்கிறது. அது சம்பவிக்கும் முன்னே சத்துரு தலைகீழ நின்னாலும் உங்க தீபத்தை அணைக்க கர்த்தர் விட மாட்டார். என்னோடு தான் கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசுறார் சொல்லுகிறவர்கள் மட்டும் ஆர்ப்பரிப்போடு இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் சொல்லிட்டு 35 அடுத்து அடிக்கிறார் பாருங்க. வானம் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளும் ஒளிந்து போவது இல்லை. ஆமென் சொல்லுங்க. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மா சத்தமாய் உங்க கைகள் ஜீசஸ் உம்மா கூட. ஆமென். கர்த்தர் நமக்கு அடையாளம்